பத்துமலை திருத்தலத்தில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ள மீன்பிடிக்கட்டு திட்டம் குறித்து மக்கள் எங்களிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். கட்ட நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம், ஆனால் இன்னும் அரசாங்கத்தின் ஒப்புதல் கிடைக்கவில்லை. இதனால் அது இன்னமும் நிலுவையில் இருப்பதாக கூறியுள்ளார் தான்ஸ்ரீ நடராஜா. ஆகவே கோயில்காரர்களுடைய பிரச்சனை கோயிலுடைய பொறுப்பிலே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்னை எடுத்துட்டிங்கன்னா மாரியம் கோயில் என்ன பிரச்சனை நாங்கள் எதிர்நோக்கின்றோம் என்று எங்களுக்கு தெரியும். இப்போ கொடுத்துட்றேன் அப்ரூவலை நாங்கள் இன்ன வரைக்கும் இல்லை. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எஸ்கலேட்டர் வரும்னு. நான் தயார் நிலையில் இருக்கிறேன், ஆனால் எங்களுக்கு பெர்மிஷன் வரல. அப்புறம் இது எஸ்கலேட்டர் போகிறதுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கல. நீங்களும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க மண்டபம் கட்டுறதுக்கு. இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? இது ஒரு இடையில டிஓவில் ஏட் பண்ணணும். அதுக்கு வேண்டியது கேட்டு இதெல்லாம் எழுதி போட்டிருக்கோம். அதை கொடுத்தா நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம்ல. அது மாதிரி எஸ்கலேட்டர் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் நடராஜா நான் கஷ்டம்தான் பண்ணணும், ரெடியாக இருக்கிறேன் கட்டுறதுக்கு. அது ஒரு தற்காலிக லைசன்ஸ் எடுக்கணுமா இங்கே அந்த மலை போகிறது. கடவுளை தேடி வரும் பக்தர்கள் மட்டும் இன்றி நாட்டிற்கே ஒரு சுற்றுலா அடையாளமாக விளங்கும் பத்துமலைக்கு வரும் சுற்றுப்பயணிகளுக்கும் தேவையான வசதிகளை செய்து தர எங்களை விடுங்கள் என நடராஜா கேட்டுக்கொண்டார். இதனிடையே 2025ஆம் ஆண்டுக்கான தைப்பூச வசூல் தொகை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதையும் மக்களிடம் இருந்து மறைக்கும் எண்ணம் எங்களுக்கில்லை எனவும் அவர் கூறினார். நேற்று பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற கந்தசஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிய பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இத்தகவலை தெரிவித்தார்.